ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய் கிச்சன். இன்றைக்கி இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் தேங்காய் துருவல், 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் மாவுக்காக ஒரு வானலில் 1 கப் பச்சரிசி மாவு கலந்து 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணும். இப்போ நான் மோல்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மோல்டில் எண்ணெய் 2 சைடும் தடவிட்டு மாவு அது உள்ளே வச்சு நடுவில் பூரணத்தை வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்து நான் அடித்தட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அதில் வச்சு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தால் சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.